சென்னை வாலாஜா சாலையில் தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், சென்னை வாலாஜாபாத் சாலையில் தண்ணீர் குளம் போல் தேங்கி இருக்கிறது. இவற்றை அகற்றுவதற்கான பணிகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், பெஞ்சல் புயல் எதிரொலியாக கடந்த 24 மணி நேரமாக சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே பலத்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று விடியற் காலை முதலுமே இந்த புயலின் எதிரொலியாக மழையினானது அளவனானது தற்போது தீவிரம் காட்டி வரும் நிலையில் புறநகர் பகுதியில் பல்வேறு இந்த தாழ்வான பகுதிகள் முழுவதுமே மழைநீரானது குளம் போல் தேங்கி காட்சியளித்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த வாலாஜா சாலையில் கூட இது போன்றுதான் இந்த மழைநீரானது தேங்கியுள்ளது. குறிப்பாக வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு இந்த மழைநீரானது தற்போது அந்த பகுதியை முழுவதுமே சூழ்ந்துள்ளது. குறிப்பாக வாலாஜா சாலை என்றாலே இந்த சென்னை முக்கிய பிரதான சாலையாக காணப்படும். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் நம்ம இந்த ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், அண்ணா சாலை போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த வாலாஜா சாலை மூலம்தான் சென்னை சென்ட்ரல் வழிக்கு நம்ம சென்றக்கூடிய அளவுக்கு தற்போது அந்த பாதையாக விளங்கக்கூடியது. தற்போது இந்த மழையின் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் அந்த வாலாஜா சாலை முழுவதுமே மழையினானது குளம் போல் தேங்கி காட்சியளித்து வருகிறது. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் சென்றால் அந்த மழைநீருக்குள் உள்ளே செல்லக்கூடிய அளவிற்கு தற்போது இந்த மழைநீரானது தேங்கியுள்ளது. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் மட்டுமன்றாலும் இந்த 4 சக்கர வாகனங்கள், கார், ஆட்டோ போன்ற எந்த வாகனங்களும் செல்ல முடியாத அளவிற்கு தற்போது இந்த நிலையானது நீடித்து வருகிறது. குறிப்பாக ஆட்டோ சென்றால் நடுப்பகுதியில் சிக்கிக்கொண்டு மேல முடியாத அளவிற்கும் தற்போது அந்த பகுதியில் அந்த நிலவரமானது நிலவிப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது மட்டுமின்றி இந்த இது போக்குவரத்து போலீசாரும் தற்போது அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம், குறிப்பாக ஆழம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என ஒரு அறிவுறுத்தலும் வரக்கூடிய இந்த பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலான வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி அந்த பகுதியில் மட்டுமல்லாமல் சென்னை கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், வடபழனி, அமிர்தங்கரை போன்ற சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே இந்த மழையினால தற்போது சூழ்ந்து காணப்பட்டு வருவதால் ஒரு இடத்திற்கு மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூட முடியாத அளவிற்கு தற்போது நிலையானது முடித்து வருகிறது. குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிகள், மேலும் இந்த ஐடி நிறுவனங்கள் போன்ற பல்வேறு நிறுவனங்களுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருந்தாலுமே கூட ஒவ்வொரு தனியார் நிறுவனங்கள் தற்போது இன்று வழக்கம் போல் செயல்பட்டு வருகிறது. அந்த தனியார் நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் தற்போது மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் இருசக்கர வாகனம் ஓட்டுவதற்கு மிகவும் சிரமம்குள்ளாகி தற்போது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே காற்றின் வேகமானது வழக்கத்தை விட 2 மடங்காக அதிகரித்துள்ளது. குறிப்பாக இந்த காற்றின் வேகமானது சாதாரண நாட்களில் 20 முதல் 30 வரை, அதிகபட்சமாக 40 கிலோமீட்டர் வேகத்தான் வீசக்கூடும். ஆனால் இந்த பெஞ்சன் புயல் எதிரொலியாக தற்போது சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது இந்த காற்றானது வீசி வருகிறது. அதிகபட்சமாக பகுதிகளில் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இந்த காற்றானது வீசி வருவதாலும் இருசக்கர வாகனத்தில் செல்ல முடியாமல் அவலமானது தற்போது சென்னை புறநகர் பகுதியில் நீடித்து வருகிறது. அது மட்டுமின்றி தற்போது நம்ம இருசக்கர வாகனத்தில் பயணித்தாலுமே கூட நம்ம ஒரு பகுதிக்கு சென்றால் காற்று இன்னொரு பகுதியை இழுத்து செல்லக்கூடிய அளவிற்கு தற்போது இந்த காற்றின் வேகமானது தற்போது காணப்பட்டு வருகிறது. சென்னை புறநகர் அருகே, அதாவது சென்னையின் கிழக்கு திசையே 110 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இந்த பெஞ்சன் புயலானது நிலை கொண்டுள்ளதால் காற்றின் வேகமானது இன்னும் சற்று அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் நேரம் கடக்க காற்றின் சற்று அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இந்த பாண்டிச்சேரி, மகாலிபுரம் போன்ற பகுதிகளில் பறைய கடப்பதன் எதிரொலியாக தற்பொழுது அங்கிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிற்கு தற்போது சென்னை உள்ளதாலும் அதன் காற்றின் வேகமானது சற்று அதிகரித்து தற்போது சென்னை புறநகர் பகுதியில் முழுவதுமே காற்றின் வேகமானது தற்போது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த காசிமேடு, பட்டினம்பாக்கம், நுங்கம்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த கடலோர பகுதிகள் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இந்த காற்றின் வேகமான சற்று அதிகரித்துதான் காணப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இந்த மழையின் அளவானது அதிகரித்துள்ளதாலும் மேலும் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது குளம் போல் தேங்கி பொதுமக்கள் மிகவும் இன்னல்கள் சந்திக்கக்கூடிய மழையாக இந்த பெஞ்சல் புயலாக காணப்பட்டு வருகிறது. மோகன், சென்னை வாலாஜா சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருப்பது தொடர்பான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.